1 அதிகாரம் 16 வசனம். யோவான் 1 அதிகாரம் 16 வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அன்றைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய பரிபூரணத்தினால். யாருடைய பரிபூரணம்? வேதம் சொல்லுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணம். அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருக்குள் ஆவி பரிபூர்ணமாயிருந்தது, அவருக்குள் ஆத்துமா பரிபூர்ணமாயிருந்தது, அவருக்குள் ஜீவன் பரிபூர்ணமாயிருந்தது, அவருக்குள் பழுதொன்றும் இல்லை. நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி சொன்னார். நான் ஒழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாய், நம்மை கிருபையின் மேல் நமக்கு கிருபையை தந்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் பரிபூர்ணம் உள்ளவராகவே இந்த பூமிக்குள் வந்தார். என்ன பரிபூர்ணம்? பாவமில்லாத பரிசுத்தத்தினுடைய பரிபூர்ணத்தை உடையவராக இந்த பூமியிலே வந்தார். அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. அவரிடையே எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி 1 யோவான் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரிடத்திலே பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ளவராக அவர் பூரண பரிசுத்தராக வந்தார். அவர் ஆவியிலே கபடம் இல்லை. அவர் ஆவியில் பரிசுத்தம், அவருடைய சரீரத்திலே பரிசுத்தம், அவருடைய ஆத்மாவிலே பரிசுத்தம். அவர் பரிசுத்தராகவே வந்தார், பாவம் இல்லாதவராகவே பிறந்தார். அவர் பாவிகளை ரட்சிக்க பிறந்தார். ஆகவே அவருடைய பரிபூர்ணத்தினாலே பழுதில்லாதவராக, நியாய பிரமாணத்தின்படி பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஜனங்களுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட வேண்டியிருந்தது. அந்த நியாய பிரமாணத்தின்படி பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்தார். அவருடைய பரிபூர்ணம் நம்மை பரிசுத்தப்படுத்தினது. நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு பாவமில்லாத பரிபூர்ணமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு பலி தேவைப்பட்டது. அந்த பலி பூமியில் இல்லை. ஆகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பாவமில்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர், அப்படிப்பட்டவரை நமக்காக பாவிகளை மீட்கும் பொருளாக, பாவத்தை போக்குகிற பரிகார பலியாக அந்த பரிபூர்ணம் உள்ள இயேசுவை நமக்காக கொடுத்தான். ஆதாம் படைக்கும் பொழுது அவனுக்குள் ஆவி பரிபூர்ணமாயிருந்தது, அவனுக்குள் பரிபூர்ணம் இருந்தது. பாவம் செய்த பொழுது மகிமையை இழந்தான். ஆனால் இயேசு பிந்தின ஆதாமாக, பாவம் இல்லாதவராக, பாவத்தை போக்கக்கூடிய பரிகாரியாக, பரிசுத்தமாக்குகிறவராக, நம்மை பூரணப்படுத்துகிறவராக அவர் நமக்கு இந்த பூமிக்குள் கடந்து வந்தார். அவருடைய பரிபூரணம் நம்மை கிருபையின் மேல் கிருபையுள்ளவர்களாக மாற்ற வல்லமையுள்ளதாக இருந்தது. ஆகவேதான் அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
இயேசு சொன்னார், யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிபூரணத்தை தரும்படி வந்தவர். அவர் பரிபூர்ணம் உள்ளவர். நம்மை பூர்ணப்படுத்தும்படி அவருக்குள்ள இருந்த பரிபூர்ணத்தினாலே நமக்கு கிருபை கிடைக்கிறது. பாவியாகிய நானும் பரிசுத்தவானாய் மாறும்படி அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதனாலே, பாவ மாம்சத்திலே பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தபடியினாலே, பாவத்தை மாம்ச சரீரத்திலே அவர் சுமந்து தீர்த்தபடியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம் கிருபை பெறுகிறோம். பாவியாகிய நானும் அவருடைய பரிபூரணத்தினால் பரிசுத்தவான் என்கிற நிலைக்கு நான் உயர்த்தப்படுகிறேன். அந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்தவான் என்கிற நிலைக்கு வருகிற கிருபை கிடைக்கிறது. மண்ணிலிருந்து உண்டான மனிதனாகிய நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டு தேவ கிருபை கிடைக்கிறது. மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட நான் இப்பொழுது தேவ மகிமையிலே தேவனுடைய மைந்தனோடு கூட தேவனுடைய வலது வாரிசத்திலே அவர் பக்கத்திலே நான் உட்காரும்படி என்னை உயர்த்தி வைக்கிறது. அதுதான் சொல்லுகிறார், கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று. பாவியாகிய என்னை பரிசுத்தமாக்க வந்த தேவ கிருபை, அவருடைய பரிபூர்ணம் என்னை பரிசுத்தவானாய் மாற்றி விடுகிறது. அவருடைய பரிபூர்ணம் என்னை பிள்ளையாய் மாற்றி விடுகிறது. அவருடைய பரிபூர்ணம் என்னை அவரோடு கூட அமர்ந்திருக்க செய்கிறது. அந்த பரிபூர்ணத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கினார். ஆகவேதான் சொல்லுகிறது, அவருடைய பரிபூர்ணத்திலே நாம் எல்லாரும் யாரோ ஒருவருக்கு அவர் கிருபை கொடுக்க வரவில்லை, யாரோ ஒருவர் மாத்திரம் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, எல்லோரும் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்கும்படி அவர் வந்தார். ஆகவேதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய ஆத்துமா, ஒரு ஆத்துமா அழிந்து போவதையும் நான் விரும்புவதில்லை என்று சொல்லி, ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படி அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே, அவருடைய பரிசுத்தத்தினாலே, அவருக்குள்ள இருந்த பரிபூரணத்தினாலே நாம் கிருபை பெறுகிறோம். அந்த கிருபை நம்மை பரிசுத்தவானாகவும், அந்த கிருபை நம்மை பிள்ளையாகவும், அந்த கிருபை நாம் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிறவராகவும் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆகவே தேவ கிருபையை போக்கடிக்காமல், கிருபையை